வெல்கம் டு திரள். இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு அழகான ஒரு பட்டு சேரீயை தான் ப்ரிப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த சேரீயோட ப்ரிப்ளீட்டிங்குமே பல்லு போர்ஷனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த பல்லு ப்ளீட்ஸ் தான் வந்து நமக்கு வெளியே ரொம்ப அழகாக தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அது பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த வீடியோவில் அந்த பல்லு ப்ளீட்ஸ் பற்றி முக்கியமான டிப்ஸ் தான் தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம சுங்கு இருக்கிற சேரீயில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அந்த சுங்கு எல்லாம் உள்ளே போய்ட்டு சிக்கிக்கும். அதுக்கு என்ன டிப் அப்படின்னா, மேலே இருக்க போர்ஷனை மட்டும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ப்ளீட் எடுத்திங்கன்னா அந்த ஃபோல்டிங்கை மட்டும் நம்ம அப்புறம் எடுத்து விட்டுடலாம். இதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறோம். எல்லா ப்ளீட்ஸும் ஈக்குவலான டிஸ்டன்ஸாக இருக்கா, எல்லா ப்ளீட்டும் மிஸ் ஆகாமல் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதே ப்ரொசீஜரை வந்து பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 பின்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை 4 பின்ஸ் ஆட் பண்ணலாம். அது உங்கள் ஹைட்டை பொறுத்து மாறும். ரொம்ப குட்டி குட்டி டிஸ்டன்ஸ்க்கெலாம் பின் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 3 பின்ஸே வந்து போதுமானது பல்லு ப்ளீட்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்ப்ரெட்டிங் பார்க்கலாம். எல்லா ப்ளீட்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா நிற்கும். அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங்கோட அளவையும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் அயன் பண்ணுறேன். சப்போஸ் வந்து மெஷர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் அயன் பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் ஃபோல்டு. நம்ம இடுப்பு கிட்ட வர ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி நான் அயன் பண்ணிக்க போகிறேன். சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேரீயை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், ப்ரீப்ளீட் பண்ணுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.